2025 ஆண்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவரின் முடிவில்லாத அன்பு. எரேமியா 31:3 கூறுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் தோன்றி, உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். ஆண்டவருடைய பேரன்பால் இந்த 2025 ஆண்டை ஆண்டவர் நிறைவு செய்ய போகின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அவர் பெரியவர், அவரது அன்புக்கு முடிவில்லை. ஏசாயா 45:15 சொல்கிறது, என்னை பெற்ற தாயும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கைவிடாது பாதுகாக்கின்றவர். எனவே ஆண்டவர் இந்த 2025 ஆண்டுல உங்களையும் என்னையும் மேன்மையாக நடத்த போற கிருபைக்காக நன்றி சொல்வோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 118:7 கூறுகிறது, எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். ஆண்டவர் எனக்குள் இருந்து துணை செய்கிறார். எனக்கு நோய் வந்தால் இகழ்ந்தவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கணும். கடன்காரங்க குறை பேசினார்கள் என்றால் அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கணும். நாம் குறை சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடாது. நான் குறை சொல்ல பிறக்கவில்லை. என்னுடைய ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருப்பது போல நானும் எல்லா காரியத்திலும் நிறைவுள்ளவர்களாக இருக்க இந்த 2025 ஆண்டிலே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகின்றார். பெற்றுக்கொள்வோம். எஸ்தர் 3வது அதிகாரம். பிற தெய்வத்தை ஆராதிக்கும் ஆமானை யூத குலத்தை சேர்ந்த மெர்தெக்காய் அவன் முன் மண்டியிட்டு வணங்கவில்லை. எனவே அவனை யூத குலம் முழுவதையும் அழிக்க ஆமான் திட்டமிட்டான். அவனை வணங்கல, அவனை மதிக்கல, அவன் பெரியவன் என்று அவனை உயர்த்தல அப்படின்னு சொல்லிட்டு மெர்தெக்காயை பொருட்டு, மெர்தெக்காய் யூதன், நான் ஆண்டவராகிய ஆபிரகாமின் கடவுளை வணங்குவேனே தவிர வேற எவனை பிற தெய்வத்தை ஆராதிக்கிறவனுக்கு நான் அடிமையாக மாட்டேன் என்று அவர் உள்ளத்திலே நினைத்ததால் ஆமான் அவரையும் அவனுடைய யூத குலம் முழுவதையும் அழித்து விட திட்டமிட்டான். எஸ்தர் 6வது அதிகாரம் சொல்கிறது, ஒரு நாள் இரவு மன்னருக்கு தூக்கம் வரல. தம் ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தம்மிடம் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணிந்தான். அதில் அரண்மனை வாயில் காவலர் 2 பேர் அரசனை கொல்ல திட்டமிட்டனர். மெர்தெக்காய் அதை அறிவித்ததற்காக அதில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு யாதொரு சிறப்பும் மரியாதையும் செய்யப்படவில்லை. பொதுவா இவ்வாறு அறிவித்தால் அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க, ஏதாவது சிறப்பு பண்ணுவாங்க. எனவே ஆமானிடம் மன்னன் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். மன்னர் ஆமான் என்ன நினைச்சான்னா, மன்னர் வேற யாரையா சிறப்பிக்க போறார், என்னை தவிர வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னனிடம் மறுப்பதில் கூறினது, மன்னர் அணிகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புரவியும் தலையில் சூடும் மகிடமும் கொண்டு வந்து அரசரின் தலைமை அதிகாரிகளுள் சிறந்த உயர்குடி மகன் ஒருவரிடம் ஒப்படைத்து அதை அவரை கொண்டு அணிவித்து புரவியின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதிகளில் வலம் வர செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசன் கூறினான், ஆமானிடம் கூறினார், வீட்டில் நீ அவ்வாறே மெர்தெக்காய்க்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆமான் மெர்தெக்காயை இவ்வாறு அணி செய்து தெருவா கொண்டு சென்று
இவர்தான் மன்னரிடமிருந்து மதிப்பு பெற சிறப்பு மதிப்பு பெற மிக்கவர் என்று அவன் அவ்வாறாக ஆண்டவர் ஆமான் முன்னாடி மெர்தக்காய் ஆண்டவர் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 1 குறிப்பேடு 16-13 சொல்கிறது, அவரின் ஊழியராம் இஸ்ராயலின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே, அவர்தன் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையுறாது நாடுங்கள். நம்ம ஆண்டவரை அவருடைய மாட்சியை இடைவிடாது நம்ம தேடுகின்ற வேளையிலே ஆமான் முன்னாடி மெர்தக்காய் உயர்த்தப்பட்டார். மெர்தக்காயை ஆமான் வெறுத்தான், கசப்பு உள்ளவனாக மாறினான். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். இந்த ஆண்டு நாம் அனைவரோடும் ஆண்டவரோடு இருந்து அவரை மாட்சிப்படுத்தினால் நம் உதடு ஆண்டவருக்கு விருப்பமில்லாததை பேசாது, தீயது பேசாது, புரணி பேசாமல் இருக்க வாய்க்கு பூட்டு போடணும் இந்த ஆண்டு. அவ்வாறு இருக்கும்போது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கின்ற வேளையிலே இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 குறிப்பேடு 16வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரது செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். இந்த ஆண்டு நாம் எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 23வது அதிகாரம் 3-4 வசனம் இவ்வாறு கூறுகிறது, ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். இந்த வருடம் சில நேரத்திலே நம்மை கடவுள் நன்றாக நடத்தியிருப்பார். சில நேரத்திலே பிசாசு நம்மை வழிநடத்திருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை வழிநடத்திருப்பார். சில நேரத்தில் பிசாசு நம்மை வழிநடத்திருக்கும். சில நேரத்தில் நம் சுயம் வழிநடத்திருக்கும். நம் இஷ்டத்தில் நாம் நடந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நடத்தும் போது நீதியின் வழியில் நடத்திருப்பார். என் ஆத்துமாவை தேற்றினீர், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்ச மாட்டேன், காரணம் நீர் என்னோடு கூட இருக்கின்றீர். வாழ்க்கை என்பது இருள் வெளிச்சமும் உண்டு. கொஞ்ச நாள் இருளா இருக்கும், கொஞ்ச நாள் வெளிச்சமாக இருக்கும். நிந்தை வியாதிகள் வரும், ஆரோக்கியமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், நிந்தையும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. எல்லாம் மிக்ஸ் பண்ணதான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக அமையும். அதன் மத்தியில் ஆண்டவருடைய பகையில் அதை எப்படி வெளிப்படுத்தினேன், ஆண்டவருடைய முன்னிலையில் நான் அவற்றையெல்லாம் எப்படி நான் வெளிப்படுத்தினேன், அதுதான் முக்கியம். ஆண்டவரை அறியாது நம் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் தெரியாது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்க போறதில்லை. யோபுவை ஆண்டவர் நடத்திய பாதையில் யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்தவன். பாருங்க, தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார், தாவீது என்னுடைய உள்ளத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். உன்னையும் என்னையும் குறித்து ஆண்டவர் என்ன பதில் சாட்சி சொல்ல போகின்றார், சிந்தித்து பார்ப்போம். அவர் கடவுளுக்கு பயந்ததால் தீமையை விலக்கி நடந்தவர் யோபு. அவர் பணக்காரர்,
ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர். அவருக்கு 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். கடவுளுக்கு அடிக்கடி அந்த பிள்ளைகள் பாவம், ஒருவேளை பேச்சில் பாவம் செய்திருப்பார்களோ அப்படின்னு நினைத்து அவர்களுக்கு பலி செலுத்துகிறவர், தம் பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபிக்க வைக்கிறவர். திடீரென்று ஒரு நாள் வேலியால் வந்து சொல்கிறார், உங்கள் எதிர்களை எருதுக்களை பகைவன் கொண்டு போய்விட்டான். திடீரென வேறொருத்தர் வந்து சொல்கின்றார், உங்க ஆடுகளை எல்லாம் பகைவன் கொண்டு சென்று விட்டான், உங்க ஒட்டகங்களை எல்லாம் பகைவன் கொண்டு சென்று விட்டான். ஒன்று நம்மால் பாருங்க, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இழப்பு. அப்படி இருந்தால் நாம் எப்படி இருப்போம் பாருங்க. இதுல 4 காரியம் அவரை விட்டு சென்றது. கழுதை, எருது, ஆடு, ஒட்டகம். எருதுக்கள் என்றால் பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பாடுகளை குறிக்கிறது. கழுதை என்றால் சுமக்கும் ஜீவிதத்தை குறிக்கிறது. ஒட்டகம் என்றால் சோர்வின் மத்தியில் கடந்து போகும் வாழ்வை குறிக்கிறது. ஒட்டகம் பாலைவனத்தில் தான் போகும். ஆடு எதை குறிக்கிறது? சகிப்பு தன்மையை காட்டும் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் சத்துரு இதை திருடி போய்விடுகிறான். இதனால் யாரால் அந்த சகிப்புத்தன்மையை சாத்தான் வந்து என்ன பண்ணுகிறான்? திருடுகிறான். இதனால்தான் யாராலும் பாடுகளை, துன்பத்தை சகிக்க முடியல. யோபு எல்லாவற்றையும் இழக்கிறார். பிள்ளைகளை இழக்கிறார், ஒன்றன் பின்னாக சந்தோஷத்தை இழக்கிறார், எல்லாத்தையும், வீடு இடிந்து தன்னுடைய பிள்ளைங்களை இழக்கிறார், சொத்தை இழந்தார். ஆனால் யோபு சொல்கின்றார், நான் தாய் வயிற்றிலே பிறந்த போது நிர்வாணியாக பிறந்தேன், இறக்கும் போதும் நிர்வாணியாக செல்கின்றேன். ஆண்டவர் எனக்கு தந்தார், ஆண்டவர் எடுத்தார், அவர் நாமம் வாழ்த்தப்படுவதாக. யோபு போல இந்த புதிய ஆண்டு இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொள்வேன், அழிந்து போகும் பாராட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்போம். அழிந்து போகின்ற பாராட்டு எனக்கு வேண்டாம், நான் பாவத்துல விழ மாட்டேன், கடவுள் மீது குற்றம் சாட்ட மாட்டேன், பிறரையும் குற்றம் சாட்ட மாட்டேன், நஷ்டம் வரும்போது நான் எப்படி நடந்து கொள்வேன். யோபு இழப்பிலும் கூட குறை சொல்லல, ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அதே போல நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்துதிக்கணும் ஆண்டவரே. கடந்த காலத்துல நாம் கடன் பட்டிருப்போம். அதற்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வழி திறந்திருப்பார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். எனக்கு தெரிந்த ஒரு பொண்ணு, என்ன கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவ நிறைய கடன். அந்த ப்ரேயர் பண்ணு, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல அவள் வச்சிருந்த நிலத்தை 1 லட்சம்னு கேட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அது 7 லட்சமாக வித்தது. ஆண்டவர் இவ்வாறு வழி திறப்பார். உங்க பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றத்தை காண முடிகிறதா? நன்றி சொல்லுங்க. கடந்த கால வாழ்க்கையை விடவும் இப்ப அதிகம் ஜெபிக்க முடிகிறதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா? நன்றி சொல்லுங்க. முன்னாடியோட பைபிள் அதிகமாக வாசிக்க முடிகின்றதா? நன்றி சொல்லுங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் கூறுகிறது, ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனத்தோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். ஒரு காலத்துல பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஆனால் இப்பொழுது பைபிள் அதிகமாக வாசிக்கின்றேன், அதிகமாக ஜெபிக்கின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது என்றால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடிகிறது, அவர் விருப்பப்படி நடக்க முடிகிறது என்று உள்ளத்தில் முடிவெடுத்தீர்கள் என்றால் நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
திருப்பாடல் 50வது அதிகாரம் 23வது வசனம் கூறுகிறது, நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவோர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். ஆமேன். கோபத்தை விட்டு விடணும். பாருங்க, ஒரு நாளைக்கு நம்முடைய இந்த 2025வது ஆண்டுல நாம் ஒரு இது எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய வாயிலே சாபம் வரக்கூடாது, நம்ம வாயில கோபம் வரக்கூடாது. கோபம் ஆண்டவருக்குரியதல்ல, சாத்தானுக்குரியது. ஒரு நாளைக்கு அடிக்கடி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் அவங்க வீடு. அப்ப இந்த அம்மா எப்பவுமே சண்டை போடும்போதெல்லாம் கணவர்கிட்ட அவர் குடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறதுனால இது கோபத்துல எரிஞ்செறிஞ்சு அவரை சபிக்கும். எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறக்காங்க. ஆனா உனக்கு அப்படியே பஸ்ஸுக்கு அடியில நீ நசுங்கி போக மாட்டாயா, இறந்து போக மாட்டாயா, நீ உனக்கு காலும் கை சிதறி போகாதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இவரை சபிக்கும். அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவர் வர்ற வழியில திடீரென்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழவே பஸ் அவருக்கு மேல அப்படியே சிதறி போகக்கூடிய அளவுல அவருக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ வாயினால நெகட்டிவ் பேசவே கூடாது என்று முடிவெடுப்போம். இந்த 2025வது ஆண்டு ஆண்டவர் விருப்பப்படியே நான் பேசுவேன். ஆண்டவர் என்னை பார்ப்பது போல நானும் பிறரை பார்ப்பேன். காரணம், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற அழகியை விட என்னுள் இருப்பவர் பெரியவராக இருக்கின்றார். எனவே நான் ஆண்டவரை போல பரிசுத்தமாக வாழ்வேன். மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனம் கூறுகிறது, தூய்மையானதை நாய்க்கு போட மாட்டேன், தூய்மையானதை நாய்க்கு போட மாட்டேன். ஆண்டவரிடம் அன்னா மனநொந்து அழுத போது ஆண்டவர் அவளுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தது போல நாமும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிகின்றவராக இருக்கின்றார். இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறுகின்ற விடையிலே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இணைச்சட்டம் 30:15 கூறுகிறது, இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். நாம் எதை வாழ்வை சாவையை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நல்லது தேர்ந்தெடுப்போம். நன்மை இந்த 2025ஆம் ஆண்டுல நாம் பிறருக்கு நன்மை செய்வோம், நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். இணைச்சட்டம் 30:8 சொல்கிறது, நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவி கொடு. அவருடைய குரலுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் பேசும் கடவுள், நம்மளோட மனசாட்சியில பேசுவார். இந்த வழியா செல்லாத, இந்த வழியா செல் என்று. பாருங்க, கேரளால ஒரு வாலிப பையன், அவன் எப்பவுமே ஸ்துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இப்போ எங்க போனாலும். இந்த கொரோனா டைம்ல அவங்க அம்மா சொன்னாங்க, நிறைய ஜாமான்கள் வாங்கணும், அதனால 2 சாக்கு கொடுத்துட்டு காசையும் கொடுத்து அனுப்பினாங்க. அவன் ஜாமான்களை வாங்கிட்டு ஒரு வயல் வழியாக, காட்டு பகுதி வழியாக நடந்து வந்தான். ஒரு சாக்கை தலையில வச்சுட்டு ஒரு சாக்கை இழுத்துட்டு வரான். வர ஸ்துதிச்சுட்டே வரான். வருகின்ற விலையில சிபு அப்படின்னு சொல்லிட்டு, சிபு நீ வலது பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் சிபு அதை கவனிக்கல. திரும்பி பார்த்தான், யாரையுமே காணல. யாரோ காட்டுக்கு உள்ள இருந்து என்னை பயப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பாட்டு போனான். திரும்பவும் சிபு வலது பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூறுகின்றார். ஆனா இவனால யாருன்னு சொல்லிட்டு தெரியல. இவன் என்ன பண்ணான்னா, தலையில இருந்த சாக்கையும் கீழே வச்சுட்டு 2 சாக்கையும் கை கொண்டு இழுத்துட்டு போறான். யாராவது திரும்ப கூப்பிட்டானாங்க, திரும்ப கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, கீழே இருந்து கல் எடுத்து அந்த காட்டுல வீசினான். காரணம், யாராவது இருந்த வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாரையும் காணோம். இவன் சிதிச்சு கொண்டே போறான்.
போகும்போது அந்த வலது சைடில் போகல. அவன் என்ன பண்ணான், அப்படியே நேர் பாதையில் போகும்போது ஒரு பெரிய நல்ல பாம்பு படையெடுத்து அப்படியே நிற்கதை அவன் பார்த்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரியும், இது ஆண்டவருடைய குரல். ஆண்டவர் இந்த பாம்பிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக வலது சைடில் போ என்று சொன்னார். திரும்ப மெதுவா பின்னாடி வந்துட்டு அப்படியே வலது சைடில் அவன் நடந்து சென்றான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய கடவுள். நம்முடைய மூதாதையர்களை ஆண்டவர் எப்படி சுமந்தார் என்று நமக்கு தெரியும். நம்முடைய மூதாதையர்களை அவர் பாலைவனத்து வழியாக, செங்கடல் வழியாக எவ்வளவு அருமையாக வழி நடத்தினார். நம்முடைய கடவுள் நம்மை வழி நடத்துகின்ற கடவுள், செம்மையான பாதையில வழி நடத்தக்கூடிய கடவுள். நம்முடைய மூதாதையர்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார் என்றால், அவர்களை ஒரு குழந்தையை போல தோளில் சுமந்து அவர் வழி நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர்கள் சாப்பிடுவதற்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தார். அவருடைய காலில் உள்ள பாதணிகள் பீந்து போகாதபடி பாதுகாத்தார். ஆண்டவர் எகிப்து நாட்டிலுள்ள மக்களிடமிருந்து, பார்வோன் மன்னனிடமிருந்து அவர்களை பாதுகாத்தது எப்படி என்றால், அவர் மேக ஸ்தம்பமாக முன்னாடியும் அக்கினி தூணாக பின்னாடியுமாக வந்து மக்களை வழி நடத்தினார். ஆனால் எப்பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரேல்களை நெருங்கினார்களோ, இவர்களை படையெடுத்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நெருங்கினார்களோ, அப்பொழுது அந்த மேக ஸ்தம்பம் பின்னாடி சென்றது, அக்கினி தூண் முன்னாடி வந்து அவர்களை வழி நடத்தியது. அவர்களுடைய இஸ்ரேல் மக்களுடைய பின்னாடி மேகத்தூண் சென்றதனால் அவர்கள் பாதுகாப்பாக, இது எகிப்தியருக்கு அது இருளாகவே இருந்ததனால் இவர்களை நெருங்க முடியவில்லை. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் யோர்தான் நதியை கடக்க வைப்பார். செங்கடலை இரண்டாக பிளக்க வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருக்கின்ற எல்லா எரிக்கோ மதில்களையும் இடித்து போடுவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே நன்றியோடு ஸ்துதிக்கணும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. ஆமாண்டவரே, வருகின்ற இந்த புதிய ஆண்டிலே எனக்கு புத்துயிரை தாங்கப்பா, புதிய ஜீவிதத்தை தாங்க, புதுப்பிக்கின்ற ஆவியை தாங்க, உறுதி தரும் ஆவியை தாங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, எந்த துன்பம் வந்தாலும் நான் ஒரு ஏனோக்கு போல உங்க கையை பிடிச்சு நடக்கணும். ஆமாண்டவரே, எந்த துன்பம் வந்தாலும் உம்முடைய படை எங்களோடு இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஆமாண்டவரே, அன்று எலிசாவை கொல்வதற்காக பெரும் படை, ஆமாண்டவரே, கடந்து சிரியா படை, நிறைய குதிரை படைகள் மலையை சூழ்ந்து நின்னதே. அந்த நேரத்துல எலிசாவுடைய துணையாளரை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத, அவங்ககிட்ட இருக்கின்ற படையை விட நம்மிடம் இருக்கின்ற படை பெரிது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே ஆண்டவரே, இவனுடைய கண்கள் பார்க்கட்டும், இவனுடைய கண்கள் திறக்கப்படட்டும், இவனுடைய அகக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனுடைய அகக்கண்களை திறந்த போது அந்த மலை முழுவதுமாக நெருப்பு குதிரை பரலோகத்திலிருந்து இறங்கிய நெருப்பு குதிரை காணப்பட்டது. இதோ நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் சோர்வுகளும் வருகின்ற வேளையிலே, ஆண்டவரோடு இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய நெருப்பு குதிரைகளை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஷபக்கரதி மாரதுலுருகதிக்கலாரா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் நான் இருக்க, ஆண்டவர் கூட இருக்க, ஆண்டவர் கூட நடக்க, என்னோட குடும்பத்தை ஆசீர்வதியும். ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த போகின்ற ஜீவனுள்ள பரலோக பிதாவே.